பகைவர்கள் அதிகம் கொண்ட ராசிகள் அப்படின்னு சில ராசிகள் காலபுருஷ தத்துவப்படி இருக்குது. பகை அப்படின்னா நியாயமான கோபத்துக்கு கூட சில பேர் பகையாவாங்க. அதை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. நம்ம எல்லாருக்குமே சாதகமாக எப்போவுமே சொல்ல முடியாது. ஆனால் சில பேர் தேவையில்லாமல் காரணம் இல்லாமல் கோபப்பட்டு எல்லாரையும் நண்பர்களை கூட பகைவர்களாக ஆக்கிக்காங்க. அது மாதிரியும் செய்யக்கூடாது. கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்படணும். அந்த கோவப்பட்டு நல்லதுக்காக கோவப்படுறதுனால பகைவரானால் அதை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. ஆனால் சில பேர் எதுக்கு எடுத்தாலும் ஒரு கோவப்பட்டு எல்லாருமே பகையாளியாக மாற்றிக்கொள்வார்கள். அது எந்தெந்த ராசினா மேஷம், விருச்சகம், அடுத்தது தனுசு, மகரம், மீன ராசிகள். இந்த ராசியெல்லாம் காரணம் இல்லாமல் கோபப்பட்டு அவங்க பொதுவாக செவ்வாய்ங்கிற கிரகமே ஒரு உஷ்ணமான கோபத்தை உண்டு பண்ணுற கிரகம். அந்த ராசிக்காரங்க கண்டிப்பாக மேஷமும் விருச்சகமும் அதிகமாக கோவப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேவைப்படுற இடத்துல கோவப்பட்டு பகையாளி ஆக்குறதுனாலும் கவலைப்படக்கூடாது. ஆனால் வீணாக எல்லாத்துக்குமே கோவப்பட்டு பகையாளியாகவும் எல்லாரையும் மாற்றக்கூடாது. ஏன்னா எல்லாரோடு தான் இந்த உலகத்தில் வாழணும். அதனால் பொறுமையை கடைப்பிடிக்கணும் இந்த ராசிகள்லாம். ஆனால் இவர்கள்லாம் இயல்பாகவே கோவப்பட்டு நிறைய பேர் பகையாளியாக மாற்றிக்கொள்வார்கள்.